திருப்பூரில் முறையாக ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இந்த பணம் 10 கோடி ரூபாய் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் முறையாக ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, எந்த வங்கிக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் இது? முறையாக ஆவணங்கள் இல்லை என்று கூறி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனுடைய விவரங்கள் என்ன? நிச்சயமாக அதாவது தமிழகம் முழுவதுமே தேர்தல் நேரம் என்பதால் பறக்கும் படையினர் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய கரடிவாவி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் ஆனந்த சரவணன் தலைமையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு டிராவலர் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்களின்றி 10 கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வாகனத்தில் இருந்தவர்களிடம் விசாரணை செய்ததில் அது கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியில் இருந்து தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்படும் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் பணம் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த பணத்தினை மற்றும் வாகனத்தினையும் நேராக பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு வட்டாட்சியர் சாந்தி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வங்கி அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உரிய ஆவணங்களுடன் அங்கிருந்து கிளம்பியதாகவும் நமக்கு முதற்கட்ட தகவல் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து கோவை வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் பல்லடம் பகுதிக்கு விரைந்துள்ளனர். காயத்ரி, பாலாஜி, ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் வங்கி ஊழியர்கள் யாருமே அந்த வேனில் வரவில்லையா? நிச்சயமாக காயத்ரி, அதாவது அந்த வங்கிக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர் ஒருவர் மற்றும் அதில் மற்றொரு வங்கி ஊழியரும் இருந்திருக்கின்றனர். எனினும் அவர்களிடம் வங்கி ஊழியர்களுக்கான அடையாள அட்டைகள் இருந்த பட்சத்திலும் அவர்களிடம் பணத்திற்கான எந்த விதமான ஆவணங்களும் தற்பொழுது கையில் இல்லாத காரணத்தினால் அந்த பணமானது தற்பொழுது பிடிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் காசு பிரிவு அதிகாரி ஆனந்த சரவணன் தலைமையில் அந்த பணமானது தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. காயத்ரி, இதுவரை திருப்பூர் மாவட்டத்தில் எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தது பிறகாக? நிச்சயமாக காயத்ரி, திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் 53 லட்சம் ரூபாய் அளவிற்கு இதுவரையிலான பணங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பல்வேறு பகுதிகளில் சிறு சிறு சம்பவங்கள் மூலமாகவும் 1 லட்சம் 2 லட்சம் என பலரிடம் இருந்து பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 லட்சம் ரூபாய் பணம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டு உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட்ட நிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 10 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டுள்ளது என்பது அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது வங்கி பணம் என்றால் உரிய ஆவணங்கள் காட்டப்படும் பட்சத்தில் அந்த பணமானது திருப்பி தரப்படும் என்றும் வட்டாட்சியர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, ஆவணங்கள் சமர்ப்பித்தாலும் எப்போது ஒப்படைக்கப்படும் என்பது தெரிய வருமா? நிச்சயமாக காயத்ரி, ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் உரிய ஆவணங்கள் என்று அது சரிபார்க்கப்பட்டு அந்த ஆவணங்கள் உண்மையானவை என்று தெரிய வந்தால் உடனடியாக இந்த பணமானது விடுவிக்கப்படும். இது போலவே திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியிலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கான ஆவணங்கள் அன்று இரவுக்குள்ளாக அந்த நகைக்கடையிலிருந்து காண்பிக்கப்பட்டதால் உடனடியாக அந்த நகைகள் அந்த உரியவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, இந்த தேர்தல் காலத்துல வங்கி தரப்பிலிருந்து இது போன்று அடிக்கடி பணம் எடுத்துச் செல்லப்படுவது என்பது வாடிக்கையான ஒன்றுதான். அப்படி இருக்கையில் அவர்கள் ஆவணங்கள் கொண்டு வராத பட்சத்தில் இது குறித்து தேர்தல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வங்கிகளுக்கு ஏதேனும் அறிவுரை வழங்கப்படுமா? நிச்சயமாக, அதாவது தொடர்ந்து இது போன்று பணங்கள் கொண்டு செல்லப்படுவது என்பது வங்கிகளுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் தேர்தல் சூழ்நிலை என்று இந்த தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள இந்த காலகட்டத்தில் உரிய ஆவணங்களுடனே கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தற்பொழுது வங்கி அதிகாரிகளின் கவனக்குறைவாலேயே தற்பொழுது ஆவணங்கள் இன்றி இந்த பணமானது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் கொண்டு பணங்களை தொடர்ந்து பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலம் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை மற்றும் அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த விஷயத்தில் தற்பொழுது வங்கி அதிகாரிகளே உரிய ஆவணங்கள் வைக்காமல் அனுப்பியுள்ளது தெரிய வந்துள்ளது. காயத்ரி, தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி பாலாஜி.